ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை வச்சு 2 ரெசிபீஸ் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சட்னி, கறி லீவ்ஸ் சட்னி. ஒரு பேனில் நம்ம ஆயிலை ஹீட் பண்ண போகிறோம். ஆயிலை ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் 2 சில்லிஸை ஆஃபாக கட் பண்ணி போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் புளி போட போகிறோம். புளி போட்டதுக்கப்புறமா ட்ரைடு கறி லீவ்ஸ் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பீசஸ் எடுத்து நம்ம இந்த பேனில் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்க போகிறோம். வதக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் ரோஸ்டட் பீனட்ஸ் எடுத்து அதையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணி அதில் கடுகு போட்டு தாளிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உளுந்து, சன்னா தால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி சில்லி போட்டு அரைச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த சட்னியோட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை நம்ம தோசாவோட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அந்த மாதிரி எந்த ஒரு டிஃபனோடையும் இது சூட்டபிளாக இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். 2 கப்பு ட்ரைடு கறி லீஃப் அல்லது ஃப்ரெஷ் கறி லீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் சிவப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு, அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம் அது ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஜீராவும் மிளகாவும் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கறி லீவ்ஸ் எடுத்து அதை செப்பரேட்டாக ரோஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஏற்கனவே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக ரோஸ்ட் பண்ணால் போதும். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியோடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோஸ்ட் பண்ண கறி லீஃபையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொரியல் செய்யும்போதும் அதுலேயும் இந்த மாதிரி பொடியை தூவி வெட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டு அதெல்லாம் செய்யும்போது கூட இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அரைச்சி விட்ட கூட்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் 2 ரெசிபீஸையும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.